ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துதலும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியமானது ஆண்டுடைய அநாதி அன்பினாலே இந்த வருடம் கர்த்தர் கிருபையாக ஆசீர்வதித்து வருகிறார். அநேகருக்கு இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் மூலமாக உதவி செய்யும் ஊழியமாக, ஹெல்பிங் மினிஸ்ட்ரியாக பார்வையற்ற பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், தாய் தகப்பில்லாத பிள்ளைகளுக்கு நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அநேக உதவிகளை செய்து வருகிறோம். இதுவரையிலே செய்த எல்லா உதவிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாம் ஏற்கனவே மலைவாழ் மக்கள் மத்தியிலே 20 பேருக்கு பேக் நோட் எல்லாம் கொடுத்து ஆண்டுடைய அன்பை சொல்லி அந்த ஊழியத்தை நிறைவேற்றினோம். வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி நாம் இந்த பொள்ளாச்சி வட்டாரத்திலே வைத்து ஒரு 30 பார்வையற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நேர ஆகாரங்களை கொடுத்து, மளிகை பொருட்களை கொடுத்து உதவி செய்யலாம் என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ப்ராஜெக்டாக நாம் செய்வதற்கு ஆயத்தப்படுகிறோம். ஒவ்வொருடைய காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் இந்த ஊழியம் அருமையாய் நடந்து வருகிறது. அதோடு சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதற்கும் அவருடைய கிருபையானது செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அதோடு வாலிபர்கள் இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்பட வருகிறதையும் ஒரு பெரிய கிருபையாக எண்ணி இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூலை மாதத்திலே இந்த வருஷத்தின் 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திலே அடி எடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதனுடைய ஆசிரியர் மூலமாய், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆம் பிரியமானவர்களே, நான் பார்க்கிற இந்த சங்கீதத்திலே இந்த 30வது சங்கீதம் 11வது வசனத்திலே என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். இந்த நாளிலே புலம்பல் நிறைந்த வாழ்க்கையை ஆனந்த களிப்பாக மாற்ற ஒருவரால தான் முடியும். அது கர்த்தராகிய தெய்வம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையினுடைய புலம்பல்கள் மாறும்படி எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறார்கள், எத்தனையோ காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது வரவே இல்லை. அந்த புலம்பல்கள் மாறுவதே இல்லை. ஏதோ ஒரு புலம்பல் மனிதனுடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. அது முக்கியமாக 2 பகுதியிலே வருகிறது. ஒன்று சத்துருவினால் வருகிறது என்று இந்த சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 30:1 வாசிக்கிறேன். இங்கே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். இந்த சங்கீத பகுதி முழுவதும் நீங்கள் படிப்பீரானால் சத்ருவின் நிமித்தமாக வாழ்க்கை அழிக்கப்பட்டது, சத்ரு நிமித்தமாய் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது, சத்ரு நிமித்தமாய் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனதை இந்த சங்கீத ஆசிரியர் இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அங்கே பார்க்கும்போது அந்த தலைப்பு அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 30 கிரக பிரதேசியின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே இழந்து போன அநேக துக்கங்களுக்கு பதில், இழந்து போன அநேக ஆசீர்வாதங்களுக்கு பதில், இழந்து போன அநேக மேன்மைகளுக்கு பதில் அவர் பெற்றுக்கொண்ட மேன்மைதான் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், இந்த சத்ரு என்னை அழிக்காமல் நீர் என்னை காப்பாற்றினீரே. இந்த 30:11 வசனத்தை வாசிக்கும் போது என் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை புலம்பல் நிறைந்த ஒரு பாதை இருக்கிறதா? அந்த புலம்பிலே ஒரு ஆனந்த களிப்பு தேவையா? அங்கே பார்க்கிற மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் அங்கே மகிழ்ச்சி தேவை. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம நிறைய வாழ்க்கை காணப்படுகிற அப்படி ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் எஸ்தர் உடைய புஸ்தகத்துல உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எஸ்தருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இந்த எஸ்தருடைய புஸ்தகத்தை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அங்கே பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் யூத ஜனங்களை அங்கே அடிமையாக கொண்டு போய் அந்த பாபிலோன்ல இருந்தது போல இங்க இருக்கிறார்கள். அப்படி அந்த நாட்களிலே அகஸ்வேர் ராஜா அங்கே எல்லா நாடையும் ஆளும் போது அந்த இடத்துல அந்த சூஷான் அரண்மனையிலே அங்க யூதர்களும் அங்க பிடிப்பட்டவர்களாய் அங்க இருக்கிறார்கள். அங்க இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய நேரங்கள்ல அவருடைய அக்கிரம மீறுதலினால், அவருடைய பாவங்களினாலே அநேக ராஜாக்கள் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். அப்படிதான் அவர்கள் அகஸ்வேர் ராஜா ஆளுகை செய்யும் போது நடந்தது. அப்படி நடக்கும் போது அங்கே மொர்தெகாய் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவருடைய சகோதரனுடைய மகள் அங்கே எஸ்தர்
அங்கே தகப்பன் இல்லாத சூழ்நிலையை முருகதாய் வளர்த்து வருகிறார். அப்படி இவர்கள் யாரும் அந்த சூசா அரண்மனையிலே இருக்கும்போது அந்த அகஸ்வர் ராஜா ஆளுகை செய்கிற நாட்கள்ல அவர் தன்னுடைய பிரபுகளுக்கெல்லாம் ஒரு விருந்து வைத்தார். அந்த விருந்திலே நிறைய திராட்சரசங்கள் பரமாறப்பட்டு அங்கே அந்த ரகசிய ராஜாவுக்கு போதை அதிகமான போது அவர் தன்னுடைய மனைவியை அந்த பிரபுக்கள் முன்பாய் நடனமாட அழைக்கும் போது மனைவி வரவில்லை. அதனால் அந்த ராஜா கோபப்பட்டு அந்த பிரபுக்களுடைய ஆலோசனையின்படி அவருடைய மனைவியை தள்ளி விடுகிறார். அடுத்த ராஜாத்தியை எதிர்பார்க்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அங்கே யூதர்களாகிய முருகதாய் அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்க முடியுது. அப்போ தன்னுடைய சகோதர மகளாகிய அந்த எஸ்தரை அந்த இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். காரணம் என்னன்னா, யூத குலம் அடிமைப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறது. அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பு நிறைந்த நேரத்துல ஒரு நல்ல வாய்ப்பு அங்கே முருகதாய்க்கு கிடைத்தது. அதை பயன்படுத்தி தான் எஸ்தரை அந்த ராஜ்யாங்கத்துக்கு நேராக அனுப்புகிறார். அப்படி இருக்கிற அந்த காலத்துல அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த முருகதாய் அந்த அரண்மனையிலே வேலைக்காரராய் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் வருகிறார். அவர்தான் ஆமான். அந்த ஆமான் என்ற ஒரு மனிதர் இந்த யூதர்களுக்கு எதிராய் செயல்படுகிற ஒரு காரியம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் பொழுது அந்த யூதர்கள் எல்லாம் அழிக்க ஆமான் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த யூத ஜனங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் இங்கே நடந்தது என்னன்னா, அந்த யூதர்களுக்கு எதிராக ஆமான் செய்த சதியானது முறியடிக்கப்பட்டதுதான் இந்த எஸ்தருடைய புஸ்தகம் சொல்லப்படுகிறது. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல நடந்த யாவற்றையும் முருகதாய் அறிந்த போது முருகதாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறி கொண்டு. இங்க பாருங்க, மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலே இந்த முருகதாய். காரணம் என்னன்னா, இந்த ஆமான் அந்த அதிகாரத்துவத்திலே வந்தவுடனே ராஜாவிடத்திலே கேட்டு, யூதர்கள் இங்கே இப்படியாய் பெருகி இருக்கிறார்கள், உங்களுக்கு எதனாக ஒரு ஆபத்து இருக்கிறது, அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றி அவர்கள் யூதர்களை எல்லாம் கொண்டு விடும்படி அஞ்சல்காரிடத்திலே அனுப்பி விடுகிறார். இதை கேட்ட முருகதாய் அழுது புலம்புகிறது தான் இந்த 4ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பில் மட்டும் வந்தான், ரெட்டுடுத்தவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. 3ஆம் வசனம், ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேக ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்தாங்க. நிறைய நேரங்கள்ல பிசாசு இப்படிதான் யாரையாவது எழுப்பி விடுவான் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய். ஒரு பக்கத்துல பார்த்தா அந்த சங்கீதக்காரன் அந்த தாவீது வாழ்க்கையில அவர் எழுதுகிறார், சத்துரு எழும்பி வந்தான். இன்னைக்கு சத்ருவானவன் ஆமானை போல மனிதர்களையும் நம்ம வாழ்க்கையில நம்ம துக்கமா இருக்கும்படி அனுப்புவான். சத்ருவும் எழும்பி வருவான். ஆனா இந்த ரெண்டுக்கு இடையில தேவன் ஒருவர் தான் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தர முடியும். இங்க பார்க்கிறோம், இந்த முருகதாயுடைய வாழ்க்கையில, இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில அந்த யூத குலத்தை ஆண்டவர் காப்பாற்றினரா என்றால், நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் படித்தா உங்களுக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமானுடைய தந்திரங்களை தேவன் முறியடித்து போட்டார். காரணம் என்னன்னா, அவர்கள் எல்லாரும் தேவனை சார்ந்து கொண்டார்கள். அதே எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், யூதர்களை அழிக்கும்படி சூஷானிலே பிறந்த கட்டளை நகலையும் அவனிடத்துல கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அல்லது அகத்தியமான ராஜாவிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணவும் மன்றாட வேண்டும் என்று அவருக்கு சொன்னார். இங்க எஸ்தர் ராஜாத்தி ராஜ அரண்மனையிலே அந்த ராஜ வஸ்திக்கு பதிலாக இந்த எஸ்தர் அங்கே தெரிந்து கொள்ளப்படுகிறார். அது தேவனுடைய கிருபை. அப்படிப்பட்ட கிருபையின் நேரத்திலே தான் அந்த யூதர்களை அழிக்க நினைத்த நேரத்துல அந்த எஸ்தர் ராஜாத்தியும் மிகவும் பிரயாசப்படுகிறார். அந்த முருகதாய் எஸ்தர் ராஜாத்திர சொல்றாரு, அங்க என்ன செய்தாங்கன்னா, எஸ்தர் 4:16, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் குடிவரை செய்து 3 நாளும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நான் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பவனை நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது முருகதாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். பாருங்க, நீங்க நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வராம துக்கத்தோடு சில சூழ்நிலை வந்தா நீங்க முதலாவது செய்ய ஒரு காரியம், உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல அழுது, உபவாசம் இருந்து அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவரே இயேசு சொல்வார், இந்த வகை பிசாசு உபவாசத்தினால் என்று போகாது. சில போராட்டங்கள் வாழ்க்கையில மாற வேண்டும் என்றால் ஆண்டுடைய சமூகத்துல நாம் ரெட்டெடுத்து கொண்டு, ஒருவேளை அங்க ரெட்டு சொல்லுகிறது அங்கே நன்மையா இல்லாமல் தங்களை தானே தாழ்த்தி தர மட்டும் உபவாசம் இருந்த போது ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. அதை எஸ்தர் 8ஆம் அதிகாரத்துல வரும்போது 8ஆம் வசனம், இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்ட ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை
செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். பாருங்க, இந்த ஆமான் அழிக்கும்படி ஒரு முத்திரையை போட்டு அனுப்புனான். ஆனால் அங்கே அந்த ஆமானை எஸ்தர் ராஜாத்தி அங்கே வீழ்த்தினாள். மொர்தெகாய் வீழ்த்தினார். அந்த ஆமான் அங்கே அந்த ராஜாவுடைய காரியத்துல பிடிப்பட்டவனாய் அவனுக்கு அந்த மொர்தெகாய்க்கு வைக்கப்பட்ட தூக்கு அங்கே ஆமானுக்கு சிக்கினது. ஆனால் அந்த யூதகுலம் காப்பாற்றப்பட்டது. அதனால பாருங்க, 8ஆம் அதிகாரம் எஸ்தர் 8:16 இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்ட கொண்டாட்டமும் நல்ல நாளுமாக இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். பாருங்க, இந்த யூத குலத்தை ஆண்டவர் காப்பாத்தினார். அந்த ஆமானுடைய கைகளில் இருந்து யூதர்கள் காப்பாற்றப்பட்டதுனால பாருங்க, களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிச்சான். களிப்பும் மகிழ்ச்சியும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தை தொடங்கி ஒருவேளை துக்கமும் வேதனையோடு இருந்தால், நீங்க ஆண்டோட சமூகத்துல உபவாசம் இருந்து உங்களுடைய பிரச்சனைக்காக உங்கள் போராட்டத்துக்காக நீங்க அழுங்க. அப்படி சமூகத்துல காத்துருங்க. சத்துரு ஒருவேளை உங்களுக்கு எதிரானாலும், சத்துரு ஒருவேளை மனிதன் ஆனாலும் எல்லாரும் வெக்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் வாளாக்காமல் தலையாக்குவார். அவர் கீழாக்காமல் மேலாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த எஸ்தர் ராஜாவுடைய புஸ்தகத்தை நீங்க அதிகமாய் படித்து அதுல நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது, யூதர்களை அழிக்கும்படி ஆமான் என்ற ஒரு மனிதன் வந்தான். அந்த ஆமானை தேவன் ஒன்றுமில்லாமல் மாக்கினார். எந்த தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்கும் யூதர்களுக்கு அழிக்கும்படி அனுப்பினானோ அதே தூக்கு மரத்துல அந்த ஆமான் தொங்கப்பட்டான். அதே யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அதே யூதர்கள் பலப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவாதி தேவனுடைய கரம் ஒருவேளை உங்களோடு கூட இல்லை என்று நீங்க நினைக்கலாம். அவர் உங்க கூட தான் இருக்கிறார். அதனாலதான் அந்த சங்கீதத்துல அந்த 30ஆம் சங்கீதத்துல அந்த 11ஆம் வசனத்தை சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், நீங்க திரும்ப ஒரு கதை நான் வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டினீர். ஒரு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் விடுவிப்பதற்கு ஒண்ணு செய்யுங்க. தேவ சமூகத்துல காத்திருங்க, உபவாசம் இருங்க. நீங்கள் அழுது அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது மகிழ்ச்சி என்னும் கட்டை உங்களுக்கு தரும். அதே சங்கீதம் 30:11 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று சொல்லுகிறார். அவர் உம்மை நோக்கி கூப்பிட்டார், அவர் கர்த்தரை நோக்கி கெஞ்சினார். தாவீதுடைய லைஃப்ல நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது சத்துருவும் மனிதர்களும் யுத்தம் பண்ண நினைச்ச போதும் அதை நிர்மூலம் பண்ணினார். அந்த யூதர்களை ஆண்டவர் காப்பாற்றினார். மொர்தெகாயை ஜெயம் பெற பண்ணார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஆனந்த களிப்பேற்ற சூழ்நிலை இருக்கீங்களா? கண்ணீர் நிறைந்த பாதையில இருக்கீங்களா? போராட்டம் நிறைந்த பாதையில இருக்கீங்களா? உங்களுக்கு விடுதலை தர ஒருவர் உண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர். பிதாவாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே களிப்பற்ற ஆனந்த களிப்பற்ற மகிழ்ச்சியற்ற நிலைமையில் இருந்த போது ஒருவர் நமக்காக சிலுவையிலே தொங்கி ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு நாம் பாவம் இல்லாத, பாவத்தை விட்டு விடுகிற, பாவத்தை மன்னிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு மகிழ்ச்சியும் ஆனந்த களிப்பையும் தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சங்கீதம் 30:11 படி ஆனந்த களிப்பை தாங்கப்பா. ஆண்டவரே, ஆனந்த மகிழ்ச்சியை தாங்கப்பா. உன் புலம்பலை நான் மாற்றுவேன் என்று சொன்னீங்களே. புலம்பல் நிறைந்த வேலையில, ஒருவேளை இக்கட்டு நிறைந்த சூழ்நிலையில இந்த வருஷத்துல இந்த 6வது மாதத்தை கடந்து யாராவது இருந்தாங்கன்னா, கண்ணீரோடு இருந்தாங்கன்னா, சுற்றிலும் மனிதரால் நெருக்கம், சுற்றிலும் சத்ருவினால் நெருக்கம், சுற்றிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையே, சுற்றி எல்லா மனிதரும் நெருக்கி நிற்கிறார்களே, சுற்றி எல்லாரும் என்னை எதிர்க்கிறார்களே, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் நீங்க மகிழ்ச்சியை கொடுங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுங்கப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க எங்களுக்காய் சிலுவையில தொங்கி ஜீவனை கொடுத்து உயிரோடு இருக்கிற தெய்வமே, அன்றைக்கு ஆண்டவர் அந்த யூதர்களை காப்பாற்றினவரே, இந்த செய்தியை கேட்கிற யாராவது உள்ள உடைந்து போய் வேதனையோடு மகிழ்ச்சியிலேயே கண்ணீரே துக்கமேன்னு இருந்தா அவங்க வாழ்க்கையின் துக்கங்களை நீங்க மாற்றித்தாங்கப்பா. பரலோக தேவன் மாற்றுங்கப்பா. வியாதியின் மித்தமாய், போராட்டத்தின் மித்தமாய், உபத்திரவத்தின் மித்தமாய், எந்த பிரச்சனையில மகிழ்ச்சி இருந்தாலும் அவளுக்கு திரும்ப அந்த மகிழ்ச்சியை ஆனந்த களிப்பாக்கி தாங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இயேசு பார்த்துக்கொள்ளார் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். எல்எலியோன் விஷன் யூடியூப் சேனலுக்காக ஜெபியுங்கள். அதன் வழியாக வருகிற சத்திய வார்த்தைகளை கேளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து செய்திகளை பெற எங்களது ஏலியோ விஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களோடு இணைந்து உதவிகள் செய்ய விரும்பினால் எங்களது தொலைபேசி எண்ணை 9750731458 அணுகவும்.